கிட்ட 13 வெரைட்டிஸ் ஆஃப் கோல்ட் ப்ராசஸ் சோப் அவைலபிளா இருக்கு. நம்ம இந்த சோப் வந்து லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இன்னைக்கு வந்து உமன்ஸ் டேன்னு தெரிஞ்சு உங்களோட ஹஸ்பண்ட் வந்து விஷ் பண்ணாமல் இருக்காங்களா? ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து விஷ் பண்ணலை. எப்போவுமே விஷ் பண்ணுவாங்க. காலையில் அவங்க பக்கத்தில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். ஃபோனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த லேடி ஃபோட்டோஸ் எல்லாம் வருது, உமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வருது. அதை பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டாங்க. ஸோ விஷே பண்ணலை. ஸோ இவளுக்கு என்ன விஷ் பண்ணணும், ஏதோ கோவத்தில் இருக்காங்களான்னு எனக்கு தெரில. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் விஷ் பண்ணாங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா உமனுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபை பண்ணியிருப்போம். ஸோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருந்துப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அது நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணது ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ரௌடாக ஃபீல் பண்ணது வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட செகண்ட் பையன் வந்து பிறக்கும்போது 8th மந்தில் ஃபர்ஸ்ட் டேயில் பிறந்தான். ஸோ 8th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது பையன் பிறந்துட்டான். ஸோ அப்போதைக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம் அவனுக்கு வளர்ந்துருக்காது இல்லையா? ஸோ அப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்போதைக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லைங்க. நான், என்னோட பொண்ணு, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். 15 டேஸாக என்னோட பையன் வந்து என்ஐசியில் இருக்கான். ஸோ அந்த டைம் கொரோனா டைம் வேறு. ஸோ அடுத்த வார்டு வந்து கொரோனா வார்டு. ஸோ அப்போதைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேனாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னோட பையனை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ எவ்ரி 2 hours வந்து மில்க் ஃபீட் பண்ணணுங்க. 5 ml ஸ்டார்ட் ஆகி 75 ml வரைக்கும் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த 15 டேஸ். வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங்லேருந்து மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ எவ்ரி 2 hours வந்து மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 5 ml ஸ்டார்ட் பண்ணி 70 ml வரைக்கும். ஒவ்வொரு டைம் வந்து மில்க் வந்து கொடுக்கவும் முடியாது. ஸோ நைட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். நாங்கள் பசங்க கூட நான் வந்து ஸ்டே பண்ணலை. ஏன்னா வீட்டில் பொண்ணு இருக்கிறனால நான் வந்து வீட்டிலேருந்து பையனை பார்க்குறதுக்கு நான் போனேன். ஸோ எவ்ரி 2 hours வீட்டிலேருந்து நான் போகணும். ஒரு சில டைம் வந்து 2 hours நான் கொடுத்தேன்னா இன்னொரு 2 ஹவர்ஸ்க்கு சேர்த்து மில்க் கொடுத்துருவேன். ஸோ ஒரு சில டைம் மில்க் இருக்காது. ஸோ திருப்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுக்கணும். ஸோ போகலைன்னா கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருந்துச்சு. எப்படின்னா இப்போ வந்து 2 o'clock நைட்டு நான் போய் பால் கொடுக்குறேன்னா திருப்பி 4 o'clock வந்து நான் திருப்பி போகணும் இல்லையா? ஸோ அங்கேருந்து திருப்பி வரணும். ரொம்ப கஷ்டம். இவங்களும் தூங்க முடியாது, நானும் தூங்க முடியாது, யானாவையும் பார்க்கணும். அதனால என்ன பண்ணுவேன்னா, ஸோ பாட்டிலில் மில்க்கு, ஆப்பிள், பனானா எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மில்க் கரெக்டாக இருக்கும். செகண்ட் 4 o'clock கொடுக்குறதுக்கு வந்து மில்க் வந்து பாதி தான் இருக்கும், 10 ml இருக்கும். ஸோ என்ன பண்ணுவேன்னா அங்கேயே 1 hour வெயிட் பண்ணி திருப்பி பால் எல்லாம் குடிச்சு, ஆப்பிள் எல்லாம் குடிச்சு பால் வந்து கொடுத்துட்டு திருப்பி நாங்கள் வந்து 4 hours வந்து தூங்குவோம். திருப்பி நெக்ஸ்ட் வந்து 6 o'clock போனால் போதும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எவ்ரி 2 hours ரொம்பவே கஷ்டப்பட்டோம். வீட்டையும் பார்க்கணும், அங்கேயும் போகணும்னு சொல்லி காலையில் நான் வந்து பையனை பார்க்க போனேன்னா அங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு மெடிக்கல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு 3 o'clock இருக்கும். திருப்பி 5 o'clock போகணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. பொண்ணும் பையனும் கார் எடுக்க போயிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கார் பார்க்கிங் வரை நான் நடந்து வரணும். ஸோ அப்போதைக்கு நியூ பார்ன் பேபியை வந்து கூப்பிடுறதுக்கோ கேரி பண்ணுறதுக்கோ ஒருத்தவங்க கூட இருப்பாங்க இல்லையா? யாராக இருக்கலாம், மதர் இன்லா, ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருப்பாங்க. ஸோ எனக்கு யாருமே இல்லைங்க. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கார் பார்க்கிங் வர நான் ஒரு சின்ன குழந்தை, ரொம்ப வெயிட் கம்மி. ஸோ கவர் பண்ணி, அப்போ ரொம்ப நவம்பர் மந்த்னால ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கவர் பண்ணி நான் வந்து கேர்ஃபுல்லாக நடந்து வந்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே பார்த்தாங்க. அப்போதைக்கு வந்து ரொம்ப கெத்தாக, தைரியமாக, ப்ரௌடாக நடந்து வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு அழுகையே வந்துச்சு. இந்த டைம் நினைக்கும் போது கூட ரொம்ப அழுக வரும். ஸோ உங்ககிட்ட நான் அழாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பேரண்ட்ஸால் மட்டும்தான் முடியும், மதரால் மட்டும்தான் முடியும். ஸோ ஒரு குழந்தைய வந்து உயிர் கொடுக்குறதும் உயிரோட எழுப்பி கொண்டு வர்றதும் ஒரு அம்மா கையில் தான் இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. சோப் அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சோப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சீக்கிரமாக எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும். இந்த சோப் யூஸ் பண்ணும்போது க்ளோவாக மாய்ச்சராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை 3 soaps get 1 free. தேங்க்யூ.